ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தம்ப்நெயில் பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ப்ரொஃபஷனல் ப்ளஸ் 2021 LTSC தான் நம்ம இன்னைக்கு டவுன்லோட் பண்ண போறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா 100% ஜென்யூன் ஆக்டிவேஷன் பண்ண போறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃப்ரீ ஆக்டிவேஷன். ஸோ எந்த ஒரு அமௌண்ட்டும் இல்லாமல் நாம் வந்து இதை ஃப்ரீயாக ஆக்டிவேட் பண்ண போகிறோம். ஸோ இது நிறையா யூடியூப் சேனலில் பண்ணியிருப்பாங்க, பட் ப்ராப்பராக பண்ணியிருக்க மாட்டாங்க. நாம் இன்னைக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக ப்ராப்பராக எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் விண்டோஸ் 10, விண்டோஸ் 11 இல்லைனா விண்டோஸ் 7 நீங்கள் எதில் வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், இன்ஸ்டாலும் பண்ணிக்கலாம். எந்த ஒரு இஷ்யூவும் வராது. ஸோ விண்டோஸ் 7ஓட சப்போர்ட்ஸ்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் விண்டோஸ் 7ல் இருந்தீங்கன்னா விண்டோஸ் 10க்கு போகிறது நல்லது, இல்லை விண்டோஸ் 11க்கு அப்கிரேட் பண்ணுறது ரொம்ப நல்லது. 8th ஜென்ரேஷன் மேலே லேப்டாப்போ இல்லை டெஸ்க்டாப்போ வச்சுருக்கவங்க விண்டோஸ் 11 அப்கிரேட் பண்ணிக்கலாம், எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. ஸோ நான் என்னோடய லேப்டாப்பில் விண்டோஸ் 11 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை, நல்லாவே ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ நான் இன்றைக்கி என்னோட விண்டோஸ் 11 ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் தான் இந்த ப்ராசஸ் பண்ண போகிறேன். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டோட்டலாக நான் இந்த வீடியோவை எப்படி பிரிச்சிருக்கேன் அப்படின்னா 2 மெத்தட்ஸில் பிரிச்சிருக்கேன். ஸோ மெத்தட் 1 பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் ப்ளஸ் 2021 இன்ஸ்டால் பண்ணுறது. மெத்தட் 2 பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 365 வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணுறது. ஸோ நாம் இன்னைக்கு ப்ரொஃபஷனல் ப்ளஸ் 2021 வெர்ஷனை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். மைக்ரோசாஃப்ட் 365 நான் அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணுறேன். ஸோ மெத்தட் 1 பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2 டூல்ஸ் தேவை. ஒன்று ஆஃபீஸ் கஸ்டமைசேஷன் டூல், இன்னொன்று ஆஃபீஸ் டிப்ளாய்மெண்ட் டூல். ஸோ இந்த 2 டூல்ஸையும் வச்சு தான் நாம் இன்றைக்கி ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ நாம் ஃபஸ்ட்டு இந்த 2 டூல்ஸையும் ப்ரௌசர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் க்ரோம் ப்ரௌசரை யூஸ் பண்ணிக்கிறேன். க்ரோம் ப்ரௌசர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல யூசர் ஃப்ரெண்ட்லி ப்ரௌசர். ஸோ சேஃபாகவும் இருக்கும், ஸோ எந்த ஒரு இஷ்யூவும் இருக்காது. ஸோ நீங்கள் க்ரோம் யூஸ் பண்ணுறது நல்லது. ஸோ இதில் நான் ஆஃபீஸ் கஸ்டமைசேஷன் டூல்ஸு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லிங்க் இருக்குல்ல, ஆஃபீஸ் கஸ்டமைசேஷன் டூல் சொல்லிட்டு, அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ இதுதான் அஃபிஷியல் லிங்க். ஆஃபீஸ் கஸ்டமைசேஷன் டூல் வெப்சைட்டில் வந்துட்டோம். ஸோ இதில் ஆர்கிடெக்சர் கேட்டிருக்காங்க. ஸோ ஆர்கிடெக்சர்லாம் ஒன்றும் இல்லை, உங்கள் சிஸ்டம் என்ன ஆர்கிடெக்சரில் ரன் ஆகிட்டுருக்கு, அதாவது 32 பிட் வெர்ஷனா இல்லை 64 பிட் வெர்ஷனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணணும். உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கொடுத்துக்கலாம், தெரியல அப்படின்னா நான் உங்களுக்கு எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா திஸ் பிசி இருக்கும். இதை ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க, ப்ராப்பர்ட்டிஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டம் டைப்புன்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்கும். ஸோ அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 64 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ என்னோடய லேப்டாப் பார்த்தீங்க அப்படின்னா 64 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதேமாரி உங்கள் சிஸ்டத்தில் நீங்கள் செக் பண்ணிவிட்டு கொடுக்கறது பெட்டர். ஸோ அதனால் நான் 64 பிட் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ப்ராடக்ட்ஸில் ஆஃபீஸ் சூட் சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்குது. அந்த செக்ஷனில் தேர்ட் ஒன் கொடுக்கணும், அதாவது ஆஃபீஸ் LTSC ப்ரொஃபஷனல் ப்ளஸ் 2021 இருக்குல்ல. ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் விசியோ ப்ராஜெக்ட் அடிஷ்னல் ப்ராடக்ட்ஸ். ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக கொடுத்துக்கலாம், எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு போகலாம். அப்டேட் சேனல் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ அப்டேட் சேனல்லே நமக்கு எந்த ஒரு ஆப்ஷனும் தேவையில்லை. நெக்ஸ்ட்டு ஆப்ஸ் வருவோம். ஸோ ஆப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தேவையுள்ள ஆப்ஸ், அதாவது மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்லேயே நிறைய ஆப்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸல், வேர்ட், அவுட்லுக், பவர் பாயிண்ட், அதுமாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன ஆப்ஸ் இதில் வேணுமோ அந்த ஆப்ஸை நீங்கள் இதை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ எனக்கு டிஃபால்ட்டாக இருக்கிறதே ஓகே தான். ஸோ நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜில் எனக்கு நான் இங்கிலீஷ் சூஸ் பண்ணிக்கிறேன்.
ஸோ அடிஷ்னல் லாங்குவேஜ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையில்லை. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் அடிஷ்னல் லாங்குவேஜ் கொடுத்துக்கலாம். ஸோ நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் ஆப்ஷன்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் டிஃபால்ட்டாகவே இருக்கிற செட்டிங்ஸே ஓகே தான். ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் அண்ட் அப்கிரேட் ஆப்ஷன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அன்இன்ஸ்டால் எனி எம்எஸ்ஐ வெர்ஷன் ஆஃப் ஆஃபீஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை டிசேபிள் பண்ணி விட்டுறலாம். நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ் எல்டிஎஸ்சி ப்ரொஃபஷனல் ப்ளஸ் 2021 வால்யூம் லைசன்ஸில் கேஎம்எஸ்ன்னு ஆப்ஷன் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கேஎம்எஸ்ன்னு ஆப்ஷன் இல்லாமல் எம்ஏகே அப்படின்னு ஆப்ஷன் வந்து செலக்டில் இருந்துச்சு அப்படின்னா கேஎம்எஸ்க்கு மாற்றி விட்டுருங்க. ஸோ கேஎம்எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு கீ வரும். ஸோ இந்த கீ வச்சு தான் நமக்கு ஆக்டிவேட் ஆக போகுது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜெனரல். ஸோ ஜெனரலில் நமக்கு எதுவும் தேவையில்லை, நம்ம ஸ்கிப் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். ஸோ அப்ளிகேஷன் ப்ரிஃபரன்ஸ்லேயும் நமக்கு எதுவும் தேவையில்லை. ஸோ இது கீழே வந்தீங்க அப்படின்னா ஃபினிஷ் இருக்கும், ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஸோ இப்போது நம்ம எல்லா செட்டிங்ஸுமே ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் நாம் இப்போ பண்ண செட்டிங்ஸ் எல்லாமே ஒரு XML ஃபைலாக எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். டாப் ரைட்டில் எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் என்ன கேட்குது அப்படின்னா உங்களுக்கு என்ன ஃபைல் ஃபார்மேட்டில் இதை நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு கேட்குது. நீங்கள் இதில் ஆஃபீஸ் ஓப்பன் XML ஃபார்மேட்ஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்குற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கான்ஃபிகரேஷன் XML ஃபைல் வந்து நமக்கு டவுன்லோட் ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் நாம் டிப்ளாய்மெண்ட் டூல் டவுன்லோட் பண்ணணும். நான் ஒரு நியூ விண்டோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் ஆஃபீஸ் டிப்ளாய்மெண்ட் டூல் சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் லிங்க் இருக்குல்ல, ஸோ ஃபஸ்ட் லிங்க் தான் கிளிக் பண்ணணும். அஃபிஷியல் லிங்க் அதுதான். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ்னு இருக்கும். ஸோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பட்டன் இருக்கும். ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டிப்ளாய்மெண்ட் டூலோட செட்டப் ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ வாங்க நம்ம ரெண்டு ஃபைலும் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரெண்டு ஃபைலுமே இருக்குது. ஸோ இதில் பாருங்கள் டிப்ளாய்மெண்ட் டூல் ஃபைலும் இருக்குது, கான்ஃபிகரேஷன் XML டூல் ஃபைலும் இருக்குது. ஸோ நாம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிப்ளாய்மெண்ட் டூல் வந்து ஒரு செட்டப் ஃபைல் மாதிரி இருக்குது. இதை நாம் ஒரு தனி ஃபோல்டரில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா இது ஒரு 5 ஃபைலில் கன்வெர்ட் ஆகும். ஸோ அதில் 4 XML ஃபைல் ஒரு செட்டப் ஃபைல் இருக்கும். ஸோ இதில் டிக் மார்க் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. இது இப்போது என்ன கேட்குது அப்படின்னா நமக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். எக்ஸ்ட்ராக்ட் வந்து எந்த லொக்கேஷனில் பண்ணுறது, அதாவது எந்த ஃபோல்டரில் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்குது. நான் டவுன்லோட்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். டவுன்லோட்ஸ் கிளிக் பண்ணி மேக் ஏ நியூ ஃபோல்டர் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபைல் வந்து நமக்கு ஒரு நியூ ஃபோல்டரில் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. ஸோ வாங்க செக் பண்ணி பார்த்துடலாம். நான் சொன்ன மாதிரி 4 XML ஃபைல் ஒரு செட்டப் ஃபைல் வந்து நமக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி கான்ஃபிகரேஷன் XML சொல்லிட்டு ஒரு ஃபைல் வெளியில் வச்சுருக்கோம். இந்த ஃபைலை வெளியிலேருந்து உள்ளே எடுத்து போட்டுடலாம். அந்த நியூ ஃபோல்டரில் போட்டிங்க அப்படின்னா டோட்டலாக 5 XML ஃபைல் வந்துடும். ஒரு செட்டப் ஃபைல் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ நாம் இந்த செட்டப் ஃபைல் இருக்குல்ல, இந்த செட்டப் ஃபைலை
ரன் பண்ண போகிறோம். ஸோ ரன் பண்ணுறதுக்கு நம்ம கமாண்ட் ப்ராம்ப்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கமாண்ட் ப்ராம்ப்ட்னு டைப் பண்ணிவிட்டு இதை ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் சொல்லிவிட்டு கிளிக் பண்ணுங்கள். ஸோ கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதில் சிடின்னு டைப் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் விட்டு நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணீங்கல்ல, ஸோ இந்த ஃபோல்டரோட பாத் லொக்கேஷன் காப்பி பண்ணி இந்த கமாண்ட் ப்ராம்ப்டில் பேஸ்ட் பண்ணணும். ஸோ இது நம்ம எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஃபோல்டரில் ஒரு XML ஃபைல் இருக்குது. இந்த XML ஃபைலை செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டர் செலக்ட் பண்ணணும். ஸோ அதனால தான் நம்ம ஃபோல்டர் கொடுத்துட்ருக்கேன். ஸோ ஃபோல்டர் பாத்தை கொடுத்துட்டு என்டர் கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஃபோல்டர் வந்து செலக்ட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த செட்டப் ஃபைல் இருக்குல்ல, இந்த செட்டப் ஃபைலை நம்ம ரன் பண்ணணும். ஸோ அதுக்கு ஒரு கான்ஃபிகரேஷன் கோடு ஒன்று தேவை. ஸோ அந்த கோடை நம்ம ப்ரௌஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு நியூ விண்டோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஆஃபீஸ் டிப்ளாய்மெண்ட் டூல் 2021 சொல்லிட்டு உங்களுக்கு சஜஷன் வரும். ஸோ 2021 கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அகைன் ஃபர்ஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஸ்க்ரால் டவுன் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த செட்டப் கான்ஃபிகரேஷன் கோடு இருக்கும். ஸோ செட்டப் configuration.xml சொல்லிட்டு இந்த கோடு இருக்கும். இந்த கோடை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஆல்ரெடி அந்த ஃபோல்டர் வந்து செலக்ட் ஆச்சு இல்லை, ஸோ அந்த ஃபோல்டரில் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு என்ட்ரு மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃபீஸ் அந்த செட்டப் வந்து ரன் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ரன்னிங் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஆஃபீஸ் வந்து டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ உங்கள் வீட்டில் வைஃபை கனெக்ஷனில் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராசஸ் இன்னும் நல்லாவே ஸ்பீடாக நடக்கும். ஸோ இது வந்து விண்டோஸ் 7, விண்டோஸ் 10, விண்டோஸ் 11 எல்லாத்துக்குமே ஒர்க் ஆகும். உங்ககிட்ட விண்டோஸ் 8 இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம், தாராளமாக ஒர்க் ஆகும், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஸோ விண்டோஸ் 7, விண்டோஸ் 8 வச்சுருக்கவங்க எல்லாருமே விண்டோஸ் 10க்கு அப்கிரேட் பண்ணிடுங்க. ஸோ ஏன்னா விண்டோஸ் 7ஓ விண்டோஸ் 8ஓ சப்போர்ட் முடிஞ்சு போச்சு. ஸோ அதுக்கு சப்போர்ட் கிடையாது. ஏதாவது இஷ்யூ இருந்தது அப்படின்னா உங்களால் சப்போர்ட் வந்து கேட்க முடியாது. ஸோ அதனால் விண்டோஸ் 10க்கு மாறுறது ரொம்ப நல்லது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாலேஷன் இஸ் ஃபினிஷ்னு வருது. ஸோ நமக்கு ஆஃபீஸ் செட்டப் ஃபைல் எல்லாமே இன்ஸ்டால் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நமக்கு எக்ஸல், பவர் பாயிண்ட், வேர்டு எல்லாமே இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நம்ம கொடுத்த எல்லா ஆப்ஸுமே இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ வாங்க நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இதுக்கப்புறம் கமாண்ட் ப்ராம்ப்ட் தேவையில்லை. ஸோ இதில் நான் எக்ஸிட்னு கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ வாங்க நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸல் வந்து நமக்கு டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ இதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எந்த ஒரு பைரேட்டட் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்ம ஆக்டிவேட் பண்ணலை. இது பார்த்தீங்கன்னா 100% பியூர், அதுவும் ஜென்யூன் ஆக்டிவேஷன். ஸோ உங்களுக்கு இதில் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. நீங்கள் பைரேட்டர் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா முதல்ல அது எல்லாத்தையுமே அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க.
ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் நிறைய இஷ்யூ வரும். ஸோ இஷ்யூ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸல் ஃபைல்லாம் ஓப்பன் ஆகாது. ஸோ சம் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வரும். நீங்கள் பைரேட்டர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா உங்களால் மைக்ரோசாஃப்ட் கிட்ட சப்போர்ட் கேட்க முடியாது. ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீங்கள் பைரேட்டர் வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்க, ஸோ அதனால் உங்களுக்கு வந்து சப்போர்ட் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 100% ஜென்யூன் ஆக்டிவேஷன். ஸோ அதுவும் அவங்க கொடுத்த சீரியல் நம்பர் யூஸ் பண்ணி தான் நம்ம இதை இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அதனால் நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட் வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஸோ ப்ரொஃபஷனல் ப்ளஸ் 2021 பார்த்தீங்க அப்படின்னா வித்து சீரியல் கீயோட நல்லாவே ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம், எந்த ஒரு இஷ்யூவும் வராது. ஸோ உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா நீங்கள் இதில் அப்டேட் கூட பண்ணிக்கலாம், எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ இப்போதைக்கு எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை. ஸோ நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதேமாரி வேர்டுக்கும் பவர் பாயிண்ட்டுக்கும் ஆக்டிவேட் ஆகிருக்கும். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னையோட வீடியோ. ஸோ நாம் இன்றைக்கி என்ன பார்த்தோம் அப்படின்னா கஸ்டமைசேஷன் டூல், டிப்ளாய்மெண்ட் டூல், இது ரெண்டுமே யூஸ் பண்ணி எப்படி ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இதுதான் மெத்தட் 1ஓட வீடியோ. மெத்தட் 2ஓட வீடியோ வந்துக்கிட்டே இருக்குது, நீங்கள் கவலைப்படாதீங்க. அதில் மைக்ரோசாஃப்ட் 365 எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ மைக்ரோசாஃப்ட் 365 டெவலப்பர் வெர்ஷன் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் போட்டுருங்க. ஏதாவது டவுட் இருந்தது, இந்த இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஸோ நம்ம மிஸ்டர் எம்டெக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ அப்கமிங் வீடியோஸ் நிறையா வந்துட்டுருக்கு. ஸோ பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் அமைக்கிடுங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு நியூ அப்டேட்ஸ்லாம் வந்துச்சுன்னா நோட்டிஃபை பண்ணும். ஸோ இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். ஸோ நான் உங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். ஸோ அது வரைக்கும் ஹாவ் எ கிரேட் டே. பாய் பாய்.